Hi friends, welcome back to Kongodukle. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஹரியாலி prawn ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் 250 கிராம் prawnக்கு பாத்தீங்கன்னா நம்ம மசாலா அரைச்சு எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இப்போ அதிலேயே பாதி அளவு நீங்க வந்து கொத்தமல்லியை விட பாதி அளவு புதினா எடுத்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பாத்தீங்கன்னா ஒரு துண்டு, பூண்டு ஒரு 4 பல் எடுத்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் தயிர் பாத்தீங்கன்னா நம்ம கெட்டியான தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கெட்டியான தயிர். அப்புறம் உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இத நம்ம நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இதுல சேர்த்து இந்த லெமன் ஜூஸும் இந்த தயிர்மே போடுங்க. தண்ணி சேர்த்தாமே நம்ம இது நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துரும். பாருங்க நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டோம். இத வந்து நம்ம இப்போ prawnல சேர்த்து mix பண்ணி வைக்கலாம். இப்போ இத நல்லா mix பண்ணிடுங்க. சோ எல்லா prawnலயும் அது கோட் ஆற மாதிரி நம்ம நல்லா mix பண்ணி வெச்சுக்கலாம். இப்போ பாருங்க இது நான் நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. சோ இப்போ இத வந்து ஒரு 1.5 மணி நேரம் போல நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துக்கோங்க. சோ அதுக்கு அப்புறம் நம்ம வந்து தவால எப்படி ஃப்ரை பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. சோ நம்ம prawn வந்து மேரினேட் பண்ணது ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளிய எடுத்துட்டு ஒரு panல நீங்க இந்த மாதிரி grill pan இருந்தா அது யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நார்மல் pan கூட யூஸ் பண்ணலாம். சோ அதுல நான் கொஞ்சமா எண்ணெய் எடுத்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க போதும். சோ இது ஏதோ ஒரு குக்கிங் ஆயில் நீங்க நார்மலா யூஸ் பண்றது எடுத்துக்கலாம். சோ இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இத அப்படியே ஒண்ணொண்ணா வெச்சுக்கலாம். சோ நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. சோ நம்ம பாத்தீங்கன்னா prawn வந்து மொத்தமாவே ஒரு 3 minutes குக் ஆனா போதும். சோ ஒரு சைடு வந்து ஒரு 1.5 minutes குக் பண்ணுங்க. அதுவே கரெக்ட்டா இருக்கும். ரொம்ப குக் பண்ணீங்கன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிடும். போதும் இந்த அளவுக்கு போட்டுட்டு நம்ம ஒரு 1.5 minutes கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இத திருப்பி விட்டலாம். இப்போ பாருங்க லைட்டா வந்து brown shade வர ஆரம்பிச்சிருக்கு. சோ அந்த பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இப்போ நீங்க prawn வந்து பெரிய prawn யூஸ் பண்ணீங்கனா நீங்க வந்து ஒரு 5 minutes போல குக் பண்ணி எடுத்துக்கலாம் மொத்தமா. இப்போ பாருங்க 1.5 minutes ஆயிடுச்சு. சோ நம்ம இப்போ இதை வந்து எடுத்துட்டு அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட ஹரியாலி prawn பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க. டிப் ஆஃப் தி டேங்க. இன்னைக்கு நான் என்கிட்ட skewer sticks இல்லாதனால prawn டைரக்ட்டா panல போட்டு எடுத்துட்டேன். அதே உங்ககிட்ட skewer sticks இருந்ததுனா நீங்க என்ன பண்ணலாம்னா onion and capsicum கூட நீங்க வந்து ஸ்கொயரா கட் பண்ணி மேரினேட் பண்றது கூடயே சேர்த்து ஆட் பண்ணிட்டு prawn and இந்த onion capsicum லேயர் நீங்க வந்து வெச்சிட்டு ஒரு 4 prawn வர மாதிரி நீங்க அந்த skewer sticksல குத்தி வெச்சிட்டு நீங்க வந்து panல வெச்சு எடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்க வர white icon press பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook and Instagramல எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. Thank you.